ஹலோ, வெல்கம் டு எம்எஸ்பி வேலைச்சாலை. நான் இன்றைக்கி ஒரு அருமையான தக்காளி குழம்பு, இட்லி தோசைக்கு ஒரு அருமையான சைடிஷ் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். 2-3 பல் பூண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கிறேன். இதையெல்லாம் லேசாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. அடுத்தது குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி அதை போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இது எண்ணெயிலே பச்சை வாசனை போட்டோம். இப்போ அடுத்ததாக இதில் 3 பெரிய தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்படி மூடி வச்சு இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். தக்காளி நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா மிக்ஸி கழுவுன தண்ணியை இதில் ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஒரு கொதி பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இந்த தக்காளி குழம்பு இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்துக்கு வேணால் தேங்காயை போடாமல் புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு மாதிரி தக்காளி குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இட்லி தோசைக்குன்றனால தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் தேங்காயில் முந்திரி பருப்பு கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றிக்கலாம். கொதி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா போடுறேன். நீங்கள் கரம் மசாலா அது கூட போட்டுக்கலாம். இப்படியே 1 நிமிஷம் கழிச்சு நிறுத்திடலாம். அப்படியே 1 நிமிஷம் இருக்கணும். ஒரு அருமையான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மேலே கொத்து முத்தலை இருந்துச்சுன்னா தூக்கி விட்டுக்கலாம். ஒரு அருமையான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை, சாதத்துக்கு வேணால் நீங்கள் புளி ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பட்டன் கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.